வேட்டையன் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் மனசிலாயோ பாடல் செம வைப்பில் போயிட்டுருக்கேன் சொல்லியாகணும். அதாவது லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்க்கும்போது சில லிரிக்ஸ் வார்த்தைகளை புரியல. போக போக லிரிக்ஸ் வார்த்தைகளும் பீக்கில் போகுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மலையாளம் அண்ட் கலந்த தமிழில் ஒரு பாடல், லாஸ்ட் இயர் ஜெயிலில் தெலுங்கு அண்ட் தமிழில் ஒரு பாடல் பார்த்துருப்போம் காவாலா. இந்த இயர் வேட்டையனில் மலையாளம் அண்டு தமிழில் ஒரு பாடல் அனித் அவர் கம்போஸ் பண்ணது. அண்ட் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது 3 விஷயம் பார்க்கணுங்க. ஓகேங்களா? ஒன்று, தலைவருக்காக அனித் அவள் எப்போ பீக்கில் பண்ணுவார், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் நமக்கு இன்ட்ரோ சாங் கிடையாது. பட் தலைவருக்கு இந்த இதில் ஞான விழாவில் பண்ணியிருக்க ஒரு சம்பவம் தான் இன்ட்ரோ சாங். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா தலைவர் டான்ஸ் உண்மையிலே சூப்பர். அது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் வரும். அந்த போர்ஷனில் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மலேசியா வாசுதேவன் அவருடைய குரலில் செம்ம இதாக இருந்திருக்கு. ஒரு வைப் மெட்டீரியல் சொல்லணும். தலைவரோட டான்ஸு, அந்த சம்பவம் தான் சூடு கண்ணு அப்படிங்கிற வரி வரக்கூடிய இடத்துல செம்ம வைப் ஆகுதுங்க. ஏன்னா அந்த மலையாளம் அண்ட் தமிழ் கலந்த ஒரு பாடலுங்காடி அந்த டிப்டி சுரேஷ் அவங்களும் பார்த்தீங்கன்னா வாய்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அவங்களும் சூப்பராக பாடியிருக்காங்க. அண்ட் இன்னொருத்தரும் பாடியிருக்காங்க ப்ளேபேக் சிங்கராக. மொத்தம் 3 பேர் சேர்ந்து படிக்கிறாங்க. அண்டு மலையாளம் அண்டு தமிழில் சேர்ந்து லிரிக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. இடையில இன்னும் கொஞ்சம் லிரிக்ஸ் பவராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி இல்லை. பட் லிரிக்ஸ் சூப்பர். 2 பேருமே பாராட்டுகள் சொல்லி ஆகணும். 2 பேருமே லிரிக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சுப்பு அண்டு எட்விநாதன் அவர்கள் 2 பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு மஞ்சு வாரியர் அவர்கள் அந்த ஒரு இடத்துல போர்ஷனில் செம டான்ஸ் வைப்பு நம்ம காட்டுவாங்க. அந்த ஒரு ஃப்ரேமில் செம்மையாக இருக்கும். அந்த டான்ஸு, தலைவரோட டான்ஸு செம்மையாக இருக்கும். அப்புறம் அனித் அவர்கள் தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரியும் அண்டு டான்ஸ் பண்ணுற மாதிரியான அந்த காட்சிகளும் செம்மையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த பாட்டு நின்று பேச நினைக்கிறேன். ஹுக்கும் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஹுக்கும் அளவுக்கு இல்லைங்க. ஓப்பனாக சொல்கிறேன், இந்த பாட்டு ஹுக்கும் அளவுக்கு இல்லை. இது ஒரு வேறு மாதிரி டைப் ஆஃப் சாங். ஓகேங்களா? ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம பட்டுக்கோட்டை அம்மாள் அந்த மாதிரியான ஒரு வைப் மெட்டீரியலில் ஒரு பார்ட்டி சாங். ஹுக்கும் அது வேறு ரகம். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ஒரு வேறு டைப் ஆஃப் சாங். ஹுக்கும் அளவுக்கு இந்த பார்ட்டியில் ஓப்பனாக சொல்ல போனால், பட் இது ஒரு வேறு டைப் ஆஃப் சாங். ஓகேங்களா? ஒரே ஒரு பாஷா, ஒரே ஒரு படையப்பா, அதே மாதிரி ஒரே ஒரு ஜெயிலில் ஒரே ஒரு ஹுக்கும் தான். அந்த அளவுக்கு இந்த பாட்டு இல்லை. பட் இது வேறு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த பாட்டு ஒரு வேறு வைப்பில் இருக்குது. ஒரு மலையாளம் கலந்த தமிழ் சாங். தலைவர் டான்ஸ் அண்டு மஞ்சு வாரியர் டான்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா அனிதா அவரோட டான்ஸ் செம்மையாக இருக்குது. இந்த ஒரே பாட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னும் நாம் பார்க்காத சில விஷயங்களும் இருக்கும். கண்டிப்பாக படத்தில் வரும்போது நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குது. பாடல்கள், லிரிக்ஸும் அருமையாக இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா சேட்டன் செட்சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சேட்டன் அப்படிங்கிறதுல ப்ரூவ் பண்ணுறாங்க. ஒரு பார்ட்டி அல்லது ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பாட்டு வருதுன்னு நினைக்கிறேன். பார்த்தாவே பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே தெரியுது. கண்டிப்பாக ஒரு வேறு மாதிரியான ஒரு வைப் மெட்டீரியல் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு மலையாளம் ஃபங்க்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அண்டு மஞ்சு வாரியர் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அந்த இடத்துல இந்த பாட்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்டு ஒரு 4 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செம வைப் மெட்டீரியலாக இருக்குது. எனக்கு கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் ஏற்படுத்திட்டே இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.